இந்த மகுடி சத்தத்துக்கு ரியாக்ஷனே இல்லை. அப்படின்னா இவன் நாகினி இல்லை. என் சந்தேகம் தப்பு. அப்போ இவ தேஜஸ்வரோட பொண்ணுதான். Very nice, very nice. ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? அங்கிள், இன்னைக்கு ப்ரோக்ராம் சூப்பரா இருந்துச்சு. இன்னும் அவங்களோட கலாச்சாரத்தை ஒட்டி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நம்ம கல்ச்சருக்கு ரிலேட்டட் ப்ரோக்ராமா இருந்துச்சு. ஐ ரியலி என்ஜாய். இல்லைன்னா லண்டன்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கவே நடக்காது. இதை தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ஹாப்பி. சரி அங்கிள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துல வரேன். உண்மையாவே இந்த பொண்ணு சார் தேஜஸ் ஒரு மகளா இருந்தா ரோஹித்தோட ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போக இதுதான் எனக்கு சரியான டைம். சின்ன எஜமா நந்தினி மேடம் இந்த பக்கம் போறாங்க. சான்ஸ் கிடைச்சிருக்கு, விடாதீங்க. You are right. போன் அடிக்குது. நிறைய எஜமா காதுல வைங்க. ஹலோ ஹலோ, கண்டா ஆயிடுச்சு. அப்பாவுக்கு தெரியாதுன்னு நம்புறேன் நாம எங்க இருக்கோம்னு. இல்ல சின்ன எஜமா, லைன் கிளியரா இல்ல. பரவாயில்ல, நாம அப்புறம் பெரிய எஜமா கிட்ட பேசிக்கலாம். நீங்க அங்க போங்க, நந்தினி கிட்ட பேசுங்க. நான் கிளம்புறேன். ஓகே. ஹாய். நேத்து காட்டுல நான் நந்தினி மாதிரி நடிச்சு அவனை டைவர்ட் பண்ண, அவன்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டேன். அவன் அவன்கிட்ட திரும்ப வந்து பேசினா. இதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஹாய். ஆனா இது எதுக்கு? ஹாப்பி பர்த்டே. வாவ், நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆகிருச்சு போல. ஆனா இன்னைக்கு என் பர்த்டேன்னு யார் சொன்னது? இத உனக்காக நானே கண்டுபிடிச்சேன். ஸ்பெஷல் பர்சனுக்காக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்றதுல தப்பு இல்ல. வெல், தேங்க் யூ ஃபார் திஸ் ஒன். ஆனா இன்னைக்கு என் பர்த்டே இல்ல. வாட்? இன்னைக்கு என் நாய் ஜூலியட்டோட பர்த்டே. அதுவும் இங்க இல்ல, லண்டன்ல. பட் நெவர் மைண்ட். தேங்க் யூ ஃபார் திஸ் ஒன். அப்புறம் ஜூலியட்டோட பர்த்டேவை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க இதை தந்துட்டீங்க. என் டாக் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. பை தி வே, நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் நான் சிரிக்காம இருக்கும்போது Then you look out of the world. வெல், தேங்க் யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். சரி நந்தினி, நீ என் கூட லஞ்சுக்கு வருவியா? ஒரு வேலை இருக்கு, அப்புறம் உங்களை மீட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. நந்தினி, லிசன் டு மீ. இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் ராஜுக்கு ஃபோன் லைன் கிடைக்கல? பெரிய ஏஜமா, இப்போ உங்க டென்ஷன் குறைஞ்சிடுச்சு இல்லையா? அவ ஒண்ணு நாகினி இல்லைன்னு இப்ப புரியுதா? டென்ஷன் எப்பவோ குறைஞ்சிடுச்சு லக்ஷ்மண். அது கூட சேர்ந்து இன்னும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பத்தியும் இப்போ தெரிஞ்சிருக்கு. என்ன கிடைச்சது ஏஜமா? உனக்கு புரியாது. எங்கம்மா போற? அங்கிள், நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். இவ்வளோ நல்ல ஃபங்க்ஷனுக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் கிளம்புறேன். மா, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுல சத்யநாராயண பூஜை இருக்கு. நீ கொஞ்ச நேரமாவது அங்க வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த ஆனந்த் டாக்கூர் எனக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. 1 மினிட் மா. ராஜ், நீ எங்க இருக்க? பெரிய எஜமா, அது ஆபீஸ்க்கு வெளியே தான் இருக்கேன். நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல பூஜை. நீ போய் பாட்டி கிட்ட லிஸ்ட் வாங்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. புரியுதா? சரி பெரிய ஐயா. ஓகே. ராஜ் அங்கதான் இருப்பான். இதை நான் எப்படி மறந்தேன்? நான் கண்டிப்பா அங்க போகணும், ராஜை பார்க்கறதுக்காக. இந்த வாய்ப்பு தானா தேடி வந்து என்னை கூப்பிடுது. இதுக்கு கண்டிப்பா சம்மதிக்கணும். ஹே ஆஞ்சநேயா, இன்னைக்கு நீ என்ன காப்பாத்திட்ட. இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குமோ தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த பூஜை
இன்னைக்கு திடீர்னு எப்படி? அதை பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ கூட மோ வயசு தான். ஐம் ஷூர் நீங்க 2 பேரும் சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்க. இப்போ நீங்க சொல்றதால நான் கண்டிப்பா வரேன். அதான் விஷயம். வரேன். எஜமா, இன்னைக்கு ஃபாரின் கிளையண்ட் கூட உங்களுக்கு மீட்டிங் இருக்கு. வாங்க, நேரமாகுது. ஃபாரின் கிளையண்ட் கூட மீட்டிங்? ரோஹித் பார்த்துப்பா லக்ஷ்மண், இன்னைக்கு நான் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு டீலை முடிக்கணும். நந்தினி ஒரு பாம்பாட்டி இருந்தா, உண்மையான பாம்பாட்டி. இது சாதாரண விஷயம் இல்ல. அந்த மகுடியோட சவுண்ட்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆன? அந்த பையனாலதான் எங்க பார்த்தாலும் தானா எங்கிருந்தோ திடீர்னு வந்து குதிப்பான். அவன் அந்த ஃபங்க்ஷன்லயும் இருந்தான். நான் அவனை பார்க்காம போயிருந்தா அவனுக்கு பின்னால நின்ன பாம்பாட்டிய பார்த்திருக்க முடியாது. அவனுக்கு பின்னாடி அது பாம்பாட்டியா? அந்த மகுடி சத்தத்தை என் காதுல விழாம தடுத்தே ஆகணும். இன்னைக்கு லைஃப்ல முதல் முறையா அந்த பையன் இருந்ததால எனக்கு நல்லது நடந்திருக்கு. இல்லைன்னா அவன் எப்போ வந்தாலும் கூடவே பிரச்சனையும் கூட்டிட்டு வருவான். ஆனா ஆனந்த் தாக்கூர் அவரே இதெல்லாம் செய்யறார். ஆனந்த் ஒன்றும் செய்யல ஹீரா. அந்த நேரத்துல என்ன நடந்ததும் பெரிய எதேச்சையா நடந்தது. இல்ல நந்தினி, என்னால இதை நம்ப முடியல. இவ்வளவு பெரிய விஷயம் எதேச்சையா எப்படி நடக்கும்? ஆனா இது நமக்கு நல்லாவே தெரியும். அதே துரோகி ஆனந்த் தாக்கூர் தான் உன்னை இத்தனை வருஷமா கடுமையா சிறை வச்சிருந்தான். ஹீரா, சிவானிய அவ சிறை பிடிச்சதுக்கு காரணம் சிவானிய தன்னோட குடும்பத்துக்கிட்ட இருந்து விலக்கி வைக்க நினைச்சான். ஆனா இந்த தடவை என்ன அவ குடும்பத்துக்கு நெருக்கமா கொண்டு வர நினைக்கிறான். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் குடும்பத்துக்கு நெருக்கமா போனா அவன் குடும்பத்துல ராஜம் இருக்கான். அவனை நான் மீட் பண்ண போறேன். அவனை பத்தி தெரிஞ்சுக்க போறேன். இதை விட ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு கிடைக்காது. அதனால இன்னைக்கு சாயந்தரம் அந்த வீட்டு பூஜைக்கு நான் கண்டிப்பா போவேன். இந்த கழுகு எப்படி இங்க வந்துச்சு? ஒருவேளை இவன் என்ன பார்த்து தாக்கிட்டானா என்னோட உண்மையான முகம் வெளியே வந்துடும். இவன் பார்வையில இருந்து நான் தப்பிச்சே ஆகணும். சிவபெருமானே, என்னை காப்பாத்தினதுக்கு கோடான கோடி நன்றி. ஓம் நம சிவாய.